ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நம்மளோட சேனலுக்கு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னுடைய 2 வருஷம் உழைப்புல இந்த 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடைச்சது பெரிய விஷயம். உங்களுடைய ஆதரவாலையும் உங்களோட பிளஸிங்காலும் தான் நான் இந்த அளவுக்கு என்னுடைய சேனலை கொண்டு போக முடியுது. இதே மாதிரி என் சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நல்ல நல்ல வீடியோஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். நம்ம சேனலுக்கு 5000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சத ஒரு நல்ல வீடியோவோட இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ECR ரோட்ல இருக்கு. VGP இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல ஆழி சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷலே ஒன்லி சீ ஃபுட் மட்டும்தான் அங்க கிடைக்கும். வாங்க அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள போய் பார்க்கலாம். அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் மெனு என்னன்னு கேட்டோம். ஆழி கடல் விருந்து. ஆழி கடல் விருந்துல 15ல இருந்து 20 ஐட்டம் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. என்னலானா வெல்கம் ஜூஸ், நண்டு ரசம், மீன் குழம்பு, கருவாடு தொக்கு, கனவா பிரட்டல், நண்டு குழம்பு, பிரான் தொக்கு, சொரா புட்டு, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கோலா உருண்டை, நண்டு பொடி மாஸ், ஒயிட் ரைஸ், கூட்டு, பொரியல், ரசம், அப்பளம், பிரான் பிக்கல், பனானா, இளநீர் பாயாசம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா ஐட்டமும் வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்காட்டியும் ராகுலுக்கும் சஞ்சனாக்கும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தனியா ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க கனவா 65 சூப்பரா இருந்தது. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்கா இருந்தது. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கனவா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர், இது சஞ்சுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். ஃபிஷ் ஃபிங்கரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ப்ரான் பிரியாணி. ப்ரான் பிரியாணி கூட தயிர் பச்சடியும் ஒரு தொக்கு மாதிரி, கத்திரிக்காய் தொக்கு மாதிரி கொடுத்திருந்தாங்க. குட்டி குட்டி பவுல்ல ஒரு தட்டு நிறைய எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே அழகா இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நண்டு ரசம் சூப் மாதிரி கொடுத்திருந்தாங்க. நண்டு பீஸ் எல்லாம் போட்டு நல்ல சூடா சூப்பரா இருந்துச்சு. மிளகுலாம் நல்லா தூக்கலாவே போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்ல சூடா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிளேட் ஃபுல்லா குட்டி குட்டி கப்ல எல்லா வெரைட்டியும் வச்சிருந்தாங்க. நண்டு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அடுத்தது எறா தொக்கு, கனவா பெரட்டல், நண்டு குழம்பு, கோலா உருண்டை பாருங்க, ஃபிஷ் கோலா உருண்டை, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, முட்டை, மீன் குழம்பு, அது கூட ஸ்வீட்டும் கொடுத்துருக்காங்க. சாம்பார், ரசம், மோர், ஊறுகாய், புடலங்காய் பொரியல், கூட்டு, கொஞ்சமா மீன் பிரியாணியும் கொடுத்திருந்தாங்க. அப்பளம், அப்புறம் ஃபிஷ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சூப்பரா இருந்தது. இது கூட ஒரு பவுல்ல ரைஸும் கொடுத்திருந்தாங்க. இது 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு இருந்துச்சு. மீடியமா சாப்பிடுற மாதிரி இருந்தா 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கிறதால 2 பேர் இந்த சாப்பாடு சாப்பிடலாம். நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மட்டன் குழம்பு, எல்லா குழம்பு கூடயும் அது ஒரு பீஸ் மட்டனோ சிக்கனோ போட்டுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா மேல எல்லாம் நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா நல்லா வெந்து நல்லா இருந்தது. வாங்க ஆழி கடல் விருந்த ஒரு புடி புடிச்சிட்டு வந்துடலாம். நண்டு பொடி மாஸ் நினைக்கிறேன், ஆனா எனக்குமே சரியா தெரியல. மீன் மாதிரியும் இருந்தது, நண்டு மாதிரியும் இருந்தது சாப்பிடும்போது. சொரா புட்டும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருந்தது. அடுத்தது எறா தொக்கு. இது பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. கருவாடு தொக்கு. நான் ஹோட்டல்ல எல்லாம் கருவாடு எல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நெத்திலி கருவாட்டுல நல்லா தொக்கு மாதிரி பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. ஃபிஷ் கோலா உருண்டை மேல நல்லா கிறிஸ்பியா தான் இருந்தது. அவ்வளவு சாஃப்டா இருந்தது. நம்மளும் ஒரு நாள் வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு அது சாப்பிடுறதுக்கும். சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்ல இளநீர் பாயாசம் கொடுத்திருந்தாங்க. நல்லா சில்லுன்னு சூப்பரா இருந்தது. சாப்பாடு என்னமோ ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனா பில்லு தான் கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு. ஆனா காசு கொடுத்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க கண்டிப்பா இந்த ஆழி சீ ஃபுட் வந்தீங்கன்னா ஆழி கடல் விருந்து ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. எல்லா வகையான சீ ஃபுட்டோட ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. அடிக்கடிக்கு இந்த ஹோட்டலுக்கு போக முடியலனா கூட ஒரு வெட்டிங் டே, பர்த்டே என்னைக்காச்சும் அக்கேஷனா ஒரு நாள் போயிட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டல்லாம் இந்த ஹோட்டல்ல சொல்லலாம். மறுபடியும் சொல்றேன், இந்த 5000 சப்ஸ்கிரைபர்ன்றது எனக்கு பெரிய விஷயம் தான். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.